அண்ணாமலை அவர்கள் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்லாம் வெளியே விட்டாரு. அதில் டிஆர் பாலு அவர்களுடைய அந்த சொத்து ஊரா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெளியிட்டாரு. அதற்கு மான நஷ்ட ஈடு கேட்டு 100 கோடி வேணும்னு சொல்லிட்டு இவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டாரு. அதற்கு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் குறுக்கு விசாரணை பண்ண போறான்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் வந்துச்சு சார். நான் உண்மையிலேயே குறுக்கு விசாரணை பண்ண போறாரா சார்? அவர் குறுக்கு விசாரணை பண்ணுறது இருக்கட்டும், அவரை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன். இந்த கோயம்புத்தூர்ல அந்த அக்கரை புலுவாம்பட்டி கிராமத்தில் ஒரு 10-12 ஏக்கர் நிலம் வந்து வாங்கினாரு. அந்த நிலத்தோட அசல் மதிப்பு 30 கோடிக்கு மேலே இருக்கும். இவர் 4 கோடிக்கு வாங்கினேன்னு சொல்றாரு. 4 கோடிக்கு நிலம் வாங்கி 45 லட்ச ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிட்டு 20 லட்ச ரூபா லோன் நான் பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் நான் அப்ளை பண்ணி நான் விவசாயம் பண்ண போகிறேன். நான் விவசாயம் பண்ணக்கூடாதா? இடையில சாணியல் மாதிரி எல்லாம் வீடியோலாம் போட்டார். ஞாபகம் இருக்கா? இப்போ அவர் அண்ணாமலை ரொம்ப வறுமையில் இருக்கார் இல்லையா? நம்ம அன்னைக்கு நம்ம என்ன பேசணும்னா, இவரோட இன்கமாக நம்ம எதை எடுத்துக்கணும்னா, கடைசியாக 24ல இவர் ஃபைல் பண்ண அஃபிடேவிட்டை வச்சு தான் இன்கமாக எடுத்துக்கணும். அந்த அஃபிடேவிட்டில் இவர் எனக்கு இவ்வளோ இன்கம்னு போட்டிருக்காரு, மனைவிக்கு இவ்வளோ இன்கம்னு போட்டிருக்காரு. ஆனால் வாங்கியிருக்கிற சொத்து கைட்லைன் வேல்யூ படி ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன காமிச்சிருக்காருன்றதை வச்சு பார்த்தாலே 5 கோடின்றது இவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ ஏது இந்த காசு என்ற கேள்வியை எழுப்பியிருந்தோம். இப்போது புதிய தகவல் என்ன வந்திருக்கிறது என்றால், அண்ணாமலை அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் LM14, LM என்றால் வெறும் LM இல்லை, எலிமெண்ட்ரியில் வர முதல் 4 எழுத்து LM14 வெஞ்சர்ஸ் LLP என்ற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை பெங்களூரில் தொடங்கி இருக்கிறார். ஆனால் நான் ஒரு பச்சை தமிழன் அடிக்கடி சொல்லுவார்ல, ஆனால் அந்த பச்சை தமிழன் பெங்களூரில் உள்ள ஏழை மக்களுக்கான வீட்டு வசதி செய்து தர வேண்டும் என்பதற்காக ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார். நல்ல விஷயமா? நல்ல விஷயம். இந்த நேரத்தில் வன்மையா திமுக அரசை கண்டிக்கிறேன். முதலீடு அப்படி பெங்களூருக்கு விட்டாங்க, தமிழ்நாட்டு பக்கம் இருக்கா? கரெக்ட். இதை வந்து நீங்க முதல்ல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த LM14 நிறுவனத்துக்கு கூட தானே நீங்க போட்டிருக்கணும். இப்படி கண்ட இடத்துக்கு போடுறதுனால நமக்கு வர வேண்டிய முதலீடு வேறு எங்கே போகுதா? இந்த விளங்காத பிரிகேடு கூட எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம். சரி, அந்த ஏழைகளுக்காக திரு அண்ணாமலை அவர்கள் கட்டக்கூடிய அந்த வீட்டின் விலை 9 கோடி ரூபாய். ஒரு வீடு. என்னப்பா 9 கோடி? எங்க போறது? ஒரு வீடு 9 கோடி ரூபாய்ப்பா. அது மட்டும் இல்ல, 9 கோடி ரூபாய் ஏழைகளுக்கு வீடு கட்டி தருவாங்க ஒரு வீட்டுக்கு. ஆமாமா, ஒரு வீடு 9 கோடி. சார் கரெக்டா பாருங்க, இது மத்திய அரசு ஸ்கீம். எதுவும் எந்த ஸ்கீம் அப்ளை பண்ணல. மத்திய அரசு 9 கோடியில வீடு கட்டுறதுலாம் ஸ்கீம்லாம் வச்சிருக்கல. 9 கோடி. சரியா? மொத்தம் இந்த வீட்டோட டோட்டல் காஸ்ட் ஃபர்ஸ்ட் மொத்தம் எவ்வளோன்னா, இந்த வீடு பெங்களூரில் இருந்து ஒரு 2 மணி நேர பயணம் செய்யக்கூடிய தொலைவில் இருக்கிறது. ஹரோபந்தே, காவேர்னஹள்ளி, கேராஹள்ளி ஆகிய 3 கிராமங்களில் இந்த வீடுகளை, வீடுனா வில்லா, 9 கோடினா வில்லா, அது வில்லா ஹவுசஸ், ஒரு 4,000 சதுரடியில் வீடு பங்களா மாதிரி கட்டி மொத்தமாக தந்துடுவாங்க. பேக்கேஜ் நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், எல்லாத்தையும் பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க.